ஓம் சாந்தி. वाणी डेट 11/4/26। अंतर्मुखी बच्चे ज्ञान रूप अवस्था में रखकर इन महावाक्यों को धारण करो, तब अपना व अन्य आत्माओं को कल्याण कर सकेंगे। உள்ளோக்கு முகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளே, ஞான ரூப அவஸ்தையில் இருந்து இந்த மகா வாக்கியத்தை தாரணை செய்யணும். அப்போ தனக்காகவும் பிற ஆத்மாக்களுக்காகவும் நன்மை செய்ய முடியும். हरेक पुरुषार्थी बच्चों को पहले अंतर्मुख अवस्था अवश्य धारण करनी है। ஒவ்வொரு முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளும் முதல்ல நாம் எதை தாரணை பண்ணணும்? உள்நோக்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை அவசியமாக தாரணை செய்யணும். அந்தர்முகத்தாமே படாகி கல்யாண் சமாயா ஹுவாஹே. உள்நோக்கு முகத்தில்தான் மிகவும் பெரிய நன்மைங்கிறதே அடங்கியிருக்கிறது. इस अवस्था से ही अचल स्थिर धैर्यवत निर्माणचित देवी गुणों की धारणा हो सकती है। இந்த அவஸ்தை, அதாவது உள்நோக்கு முகமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் ஆடாத அசையாத உறுதியாக இருக்கக்கூடிய, தைரியமாக இருக்கக்கூடிய, பணிவாக இருக்கக்கூடிய இந்த தெய்வீகமான குணங்களை நாம் தாரணை செய்ய முடியும். तदा संपूर्ण ज्ञानमय अवस्था प्राप्त हो सकती है. மற்றும் சம்பூர்ணமான ஞானமயமான அந்த ஒரு அவஸ்தையையும் பிராப்தியாக அடைய முடியும். जो ज्ञान रूप अवस्था में रखकर महावाक्य नहीं सुने जाते हैं, उन महावाक्यों पर माया का परछाया पट जाता है. ஆனால் யாரு ஞான ரூப அவஸ்தையில் இருந்து இந்த மகா வாக்கியத்தை கேட்கலையோ, அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய மகா வாக்கியத்தில் மாயாவுடைய நிழல் என்பது தான் படிந்து கொண்டே இருக்கும். अब ऐसी माया के अशुद्ध वाइब्रेशन से भरे हुए महावाक्य सुनकर फिर रिपीट करने से उत्सहित औरों का कल्याण होने के बदले कल्याण हो जाता है. ஒருவேளை அப்படி மாயாவுடைய அசுத்தமான வைப்ரேஷனில் இருந்து அந்த வைப்ரேஷன்லாம் நிறைச்சிக்கிட்டு இந்த மகா வாக்கியத்தை நம்ம கேட்டு பிறருக்கு நாம் ரிப்பீட் பண்ணுறதுனால தானும் சரி பிறரும் சரி, தனக்கும் நன்மை செய்வதற்கு பதிலாக பிறருக்கும் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை என்பதுதான் ஏற்படும். இஸ்லியே ஹே பச்சோ ஏ கதம் அந்தர்முகி பஞ்சாவோ. ஆகினால குழந்தைகளே, உள்நோக்கு முகமாக ஆகிடுங்க. आपका एक मन का मंदिर दृश्य, जैसे मंदिर में सदैव खुशबू आती है, ऐसे मन मंदिर जब पवित्र बनता है तो संकल्प भी पवित्र इमर्ज होते हैं. அப்போ நம்முடைய மனம் ஒரு கோவிலாக அன்னைக்கு காட்டப்பட்டிருக்கிறது. எப்படி கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நல்ல ஒரு நறுமணமானது அந்த கோவிலிருந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம மனம் என்ற இந்த கோவில் எப்போ பவித்திரமாக சுத்தமானதாக இருக்கிறதோ அப்போ சங்கல்பம் கூட எப்படி இருக்கோ? சுத்தமான சங்கல்பந்தான் வரும். ஜெய்சே मंदिर में सिर्फ पवित्र देवी देवताओं के चित्र रखे जाते हैं. எப்படி கோவில்ல பார்த்தீங்கன்னா பவித்திரமான தேவி தேவதைகளுடைய சித்திரங்கள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அசுரர்களுடைய சித்திரங்கள் எல்லாமே அங்க வைக்கப்படல. ऐसे तुम बच्चे अपने मन व दिल रूपी मंदिर को सर्व ईश्वरीय गुणों की मूर्तियों से सजा दो. பாகினால கோவிலில் தேவிகளுடைய சித்திரம் தான் வைக்கப்பட்டிருக்கிறத தவிர அசுரர்களுடையது கிடையாது. அந்த மாதிரி நாம குழந்தைகள் நம்முடைய மனம் உள்ளம் என்ற கோவிலில் கூட திவ்ய குணங்கள் மூலமாக அந்த உள்ளத்தை என்ன பண்ணுங்க, அந்த கோவிலில் மூர்த்தியை நம்ம அலங்காரம் பண்ணணும். குணங்களினுடைய மூர்த்தி, ஈஸ்வரிய குணங்களினுடைய மூர்த்தி மூலமாக நம்ம அலங்காரம் பண்ணணும். வே குணஹே நிர்மோக நிர்லோப் நிர்பய தைரியவத் நிர் அகங்கார் இத்தியாதி. அப்போ எந்த மாதிரி குணங்களால் நம்ம அலங்காரம் பண்ணணும்? பற்றற்ற நிலை, ஆசை இல்லாத நிலை, தைரியமான ஆத்மா, நிர் அகங்காரி. இந்த ஒரு குணங்களால் நம்ம ஆத்மாவை என்ன பண்ணணும்? பயமற்ற ஆத்மாக்களாக இருக்கணும். இந்த குணங்கள் மூலமாக நம்ம மனமென்ற கோவிலை நாம் அலங்காரம் செய்யணும். வாஸ்தவமே சர்வீஸ்கா அர்த்த அதி சூக்ஷம் और மஹீன் ஹே. உண்மையிலேயே சேவையினுடைய அர்த்தமானது ரொம்ப ரொம்ப சூக்ஷமமானது மற்றும் ஆழமானது. ऐसे नहीं किसकी बोल पर सिर्फ सावधान करना इतने तक सर्विस है.
परंतु नहीं उनको सूक्ष्म रीति अपने योग की शक्ति पहुंचाए. பாபா சொல்கிறாங்க, இப்போ யாருடைய தவறை நாம் எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும் என்ன கிடையாது. யாராவது தவறு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வார்ன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னா அது மட்டும் சேவை கிடையாது. சூக்ஷ்மமான முறையில் தன்னுடைய யோகத்தினுடைய சக்தி அவங்கள போய் அடையணும். அந்த சக்தி மூலமாக சுத்தமான எண்ணங்கள் மூலமாக அசுத்தமான எண்ணங்கள் என்னாகணும், பஸ்பமாகணும். இதுதான் சர்வோத்தமமான உண்மையான சேவை. தவறு செய்கிறாங்கன்னா அந்த தவறை நம்ம கண்டிக்கிறது மட்டும் சேவா கிடையாது. நம்முடைய சுத்தமான எண்ணங்கள் தான் அவங்களுடைய அசுத்தமான எண்ணங்களை அழிக்க வேண்டும். இதுதான் சர்வ உத்தமமான உண்மையான சேவை. और साथ साथ अपने ऊपर भी अटेंशन रखना. கூட கூடவே தன் மீதும் நாம கவனம் என்பது கொடுக்கணும். हे मेरे प्राणों, परमात्मा द्वारा रचे हुए अविनाशी राजस्व ज्ञान यज्ञ प्रति तन मन धन को समर्पित वृत्ति से स्वाहा करने का राज बहुत महीन है. என்னுடைய உயிர்களே, என்னுடைய உயிர் ஒரு பாபா பரமாத்மா மூலமா உருவாக்கப்பட்ட இந்த அழிவில்லாத ராஜஸ்வ ஞான யஜ்யத்தில் உடல், மனம், பொருள், செல்வம் அனைத்தையுமே சமர்ப்பண முறையில் நம்ம ஸ்வாகா செய்கிறதுக்கான ரகசியம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. கரம் கர்த்தே சாட்சிகோ குத்துக்கோ தேக் பகுத் கப்ரதாரி சே சல்னா ஹே. காரியம் செய்தாலும் சாட்சியாக இருந்து தன்னைத்தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். फूल गए वैल्यूबल बनाने अर्थात मालिको कांटों से निकालना पड़ता है. இப்போ மதிப்பான ஒரு மலரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, உருவாக்குறதுனா என்ன அர்த்தம்? அந்த தோட்டக்காரனுடைய வேலை என்ன? அங்கே இருக்கக்கூடிய எல்லா முள்கள், வேண்டாத செடிகள் இதெல்லாமே நீக்கிறது தான் யாருடைய வேலை? ஒரு தோட்டக்காரனுடைய வேலை. सर्विस अथवा पर्पस को रिकॉर्ड देना एक ही संपूर्ण बनने की युक्ति है. ஆகையினால அந்த சேவையில், அதாவது இதுக்காவது நாம் இன்னைக்கு வசமாகி இருக்கிறோன்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அந்த மரியாதை என்பதை நாம் கொடுக்கணும். இதுதான் சம்பூர்ணமாக ஆகிறதுக்கான யுக்தி. ஏகி கியான் சகீத் ஆனந்திரிக் சச்சா பிரேமிகே. ஞான சகிதமாக ஆத்மார்ந்த அன்புங்கிறது ஒவ்வொருவர்கிட்டையும் நம்ம என்ன இருக்கணும்? அந்த அன்புங்கிறது நிறைஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் நாம் மரியாதை என்பது நாம் கொடுக்கணும். ஈஸ்வர் ஜெய்சே சம்பூர்ண ஞான் ரூப் வைசே फिर சம்பூர்ண பிரேம் ரூப் ஹே. ஈஸ்வரர் பாபா எப்படி ஞான ரூபமாக இருக்கிறாரோ அப்படி பாபா அன்பு ரூபமாகவும் பாபா இருக்கிறார். ஆகையினால பாபா சொல்கிறாங்க, தைரியவ தத்துவா தாரன் கர்னேக்கா முக்கிய ஃபவுண்டேஷன் வெயிட் அண்ட் சி. தைரியமான தைரியம் இந்த குணத்தை நம்ம தாரணை செய்கிறதுக்கான முக்கியமான ஃபவுண்டேஷன் வெயிட் அண்ட் சி. பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். ஏ பிரிய பச்சோ, வெயிட் அர்த்தாத் தைரிய தர்னா, சி அர்த்தாத் தேக்கனா. வெயிட் அப்படின்னால என்ன அர்த்தம்னா தைரியமாக நாம் இருப்பது. சி அப்படின்னால என்ன அர்த்தம்னா பார்க்கறது. अपने दिल भीतर पहले दैर्यवत गुण धारण कर उसके बाद फिर बाहर में विटाड रूप को साक्षी को देखना है. அதனால் தன்னுடைய உள்ளத்தில் முதல்ல நம்ம தைரியங்கிற குணத்தை தாரணை பண்ணிட்டு பிறகு அந்த விடாரமான ரூபத்தை நாம் என்ன செய்யணும்? அதை நாம் சாட்சியாக இருந்து நாம் பார்க்க வேண்டும். कोई भी राज सुनने का समय समीप आवे तब तक தைரியவத் குண் கி தாரன் கர்னே ஹே. எப்படிப்பட்ட ரகசியத்தை கேட்கக்கூடிய நேரத்துலையும் நம்ம அருகாமையில் வரணும். அப்போ நம்ம தைரியங்கிற குணத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நமக்குள்ள தாரணைங்கிறது நாம் செய்யணும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா. फर्स्ट पॉइंट சொல்றார் பாபா, अपने लक्ष्य स्वरूप की स्मृति से शांतचित निर्माणचित धैर्यवत मिठास शीतलता आदि सर्व देवी गुण धारण करने हैं. தன்னுடைய லட்சிய ஸ்வரூபத்தினுடைய நினைவிலிருந்து, அதாவது நம்முடைய லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தினுடைய ஸ்வரூபத்தை நம்ம நினைவில் கொண்டு வரணும். அந்த நினைவில் இருந்து அமைதி மற்றும் பணிவு, தைரியம், இனிமை, சீத்தளத்தா குளிர்ச்சியான தன்மை, இந்த அனைத்து தெய்வீகமான குணத்தை தாரணை செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா,
निश्चय बुद्धि साक्षी दृष्टा हो इस खेल को हर्षित चेहरे से देखते हैं. आनंदरिक தைரியவத் அட்டோல்ஷித் ரஹ்னா ஹே. நிச்சய புத்தியுடைய ஆத்மாவாகி சாட்சிங்கிற திருஷ்டியில இந்த விளையாட்டை நாம மகிழ்ச்சியான முகத்திலிருந்து பார்க்கணும். உள்ளார்ந்த தைரியமாக இருந்து ஆடாத அசையாத நிலையில இருக்கணும். बहुत समय से लेकर इस साक्षीपन की अवस्था में स्थित रखने का पुरुषार्थ करना है. ரொம்ப காலத்தில் இருந்து வெகு காலத்தில் இருந்து இந்த சாட்சி தன்மையினுடைய அவஸ்தையினுடைய ஸ்தித்தியில் இருக்கக்கூடிய முயற்சி பண்ணணும். வெகு கால பயிற்சி, வெகு கால முயற்சி வேணும். சாட்சியாக இருந்து ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய பயிற்சி வேண்டும். வரதான் एक ही रास्ता और एक से रिश्ता रखने वाले संपूर्ण फरिश्ता भव. பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, ஒருவருடைய வழி மற்றும் ஒருவருடைய சம்பந்தம் வைக்கக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுங்கள். निराकार व साकार रूप से बुद्धि का संग व रिश्ता एक बाप से पक्का हो तो फरिश्ता बन जाएंगे. निराकार மற்றும் சாக்கார ரூபத்தில் இருந்து புத்தியினுடைய தொடர்பு சம்பந்தம் ஒரு பாபாவிடம் பக்காவாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம்? ஃபரிஸ்தா ஆயிடுவோம். जिनके सर्व संबंध व सर्व रिश्ते एक के साथ हैं. பாகினால அனைத்து சம்பந்தம் அனைத்து தொடர்பு ஒரு பாபாட்ட இருக்கணும். அவங்க தான் சதா फरिश्ता. जैसे गवर्नमेंट रास्ते पर बोर्ड लगा देती हैं, एक रास्ता ब्लॉक है, ऐसे सब रास्ते ब्लॉक कर दो तो बुद्धि का पटखाना छूट जाएगा. எப்படி கவர்மெண்ட்டில் அந்த பாதையில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இந்த வழி பிளாக் பண்ணியிருக்குது. அப்படி நாம் அனைத்து வழியும் பிளாக் பண்ணி வச்சுடுங்க. அப்போ புத்தி என்ன ஆகாது? அங்கங்கே என்ன ஆகாது? புத்தி அலையிலிருந்து விடுபட்டுடும். பாப் தாதா கா यही फरमान है कि पहले सब रास्ते बंद करो. பாப் தாதாவினுடைய இந்த ஒரு கட்டளை, எல்லா வழிமுறைகளையும் என்ன பண்ணுங்க? பந்து பண்ணிடுங்க. ஒரே ஒருவர் என்ன வழி சொல்கிறாரோ அதுபடிதான் நடக்கணும். இதுசே சகஜ் ஃபரிஸ்தா பன் ஜாயேங்கே. இதன் மூலமாக நம்ம சகஜமாக फरिश्ता आहिडवोम. स्लोगन सदा सेवा के उमंग उत्साह में रखना यही माया से सेफ्टी का साधन है. சதா சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கணும். இதுதான் மாயாவிடமிருந்து சேஃப்டிக்கான சாதனம். மாயாட்டிருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சாதனம் சேவையில் ஊக்கம் உற்சாகத்தோடு இருப்பது. இன்னைக்கு பாபா अव्यक्त इशारे என்ன கொடுக்குறாங்கன்னா, आपका बोल और स्वरूप दोनों साथ साथ हो, बोल स्पष्ट भी हो, उसमें स्नेह भी हो. இப்போ நம்முடைய பேச்சு மற்றும் ஸ்வரூபம் இரண்டும் கூடவே இருந்தாலும் வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் அன்பு இருக்கணும், பணிவு இருக்கணும், இனிமை என்பது இருக்கணும். சத்தியதா பி ஹோ, சத்தியத்தாவும் நிறைந்திருக்கணும். லேக்கின் ஸ்வரூப்புக்கு नम्रता भी हो, स्वरूपத்தில் நம்ம பணிவாக இருக்கணும். இந்த इसी रूप से बाप को प्रत्यक्ष कर सकेंगे. இந்த ரூபத்தில் இருக்கும் பொழுதுதான் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்த முடியும். நிர்பய ஹோ லேக்கின் போல் மரியாதைக்கு அந்தர் ஹோ. பயமற்ற ஆத்மாக்களாக இருக்கணும். ஆனால் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொல்றார் பாபா? மரியாதை என்ற கோட்டுக்குள்ள வார்த்தை இருக்கணும். மரியாதை பூர்வமான வார்த்தைகளாக பேசணும். ஜப் இன் தோ பாத்தோं का बैलेंस हो तब कमाल दिखाई देंगी. எப்போ நாம் இந்த ரெண்டு விஷயங்களில் பேலன்ஸாக இருக்கிறோம், பயமில்லாமலும் இருக்கிறோம், மரியாதை பூர்வமான வார்த்தைகளும் இருக்கணும், இந்த ரெண்டுலேயுமே நம்ம பேலன்ஸாக இருக்கிறோமோ அப்போ நிறைய அதிசயத்தை செஞ்சு காட்ட முடியும். फिर आपके शब्द कड़े नहीं मीठे लगेंगे. பிறகு நம்முடைய சப்தமானது கடினமாக இருக்காது, மிகவும் இனிமையாகிவிடும். ஓம் சாந்தி.